கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இப்ப இந்த இரவு நேரத்திலே நீங்க யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அது பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போக கூடாதான், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யாரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, யாரும் அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதயத்துல ஒரு பாரம் இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப பிதாவின் சித்தத்திலே முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எல்லாரும் ரட்சிக்கப்படணுமாம்பா. ஆனா அந்த கடைசி காலத்துல என்ன நடக்குது? அக்கிரமம் அதிகமாயிட்டு இருக்கு, அன்பு தணிந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு இஷ்டம் போல வாழலாம்னு சொல்லி பல தீர்மானம் எடுத்து துன்மார்க்கமா வாழ்றதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் நீடிய பொறுமையோடு இருக்காரு. எது தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம ஆழமா இந்த வசனங்களை நாம் எழுதி வைக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப இரவு நேரத்துல முதல் பாயிண்ட் என்ன? பிதாவின் சித்தத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 2வது பாயிண்ட், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 2வது, எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அது பிதாவின் சித்தம். அப்ப இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு இரவு நேரத்துல நேரம் இருக்கா? முதல்ல கையில பைபிள் எடுங்க. எப்போதுமே கையில பைபிள் வச்சுக்கோங்க. வெளியில புறப்பட்டு போறீங்களா, ஒரு சின்ன பைபிளோ கையில இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு, நான் ரொம்ப தூரம் போறேன், நான் பஸ்ல போறேன், நான் கார்ல போறேன், உங்க கையில ஒரு சின்ன பைபிளா இருக்கட்டும். இப்ப எல்லாருடைய கையிலயும் செல்போன் வந்துட்டு. ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், 20 வருஷம் முன்பாக பஸ்ல போகும்போது ஏதாவது புக்கு வாசிச்சுட்டே போவாங்க. ஆனா இப்போ பஸ்ல போனா புக்கு கையில இல்ல, ஆனா எல்லாருடைய கையிலயும் செல்போன். இப்ப அப்படிப்பட்ட காலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இரவு நேரத்திலே எல்லாரும் சத்தியத்தை அறியணுமா, அது தேவ சித்தம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப 2வது என்ன பாயிண்ட் அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படணும், 2வது எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நாமும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இயேசு அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. இயேசு கிறிஸ்துடைய வழியில நடக்கும் போது அவங்க சத்தியத்துல நடக்கிறாங்க, முடிவில நமக்கு நித்திய ஜீவன். இன்னைக்கு சில குடும்பத்துல வாயை திறந்த பொய் நிறைய பேசியிருக்காங்க. பொய் பேசுறவங்க அருவருப்பானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசினா நாசம் அடைவார்கள் என்று போட்டிருக்கு. பொய் பேசினா 2ஆம் மரணமாய் அக்னி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசும்போது பரலோகத்துக்கு போக முடியாது, புறம்பே இருப்பார்கள் என்று போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு?
நல்ல பொய் பேசுறது, காலையில இருந்து ராத்திரி வரையும் பல பொய் பேசுறது, பல பொய் பேசிட்டு பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? அதனால முதல்ல சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பாயிண்ட். அதுல பிதாவின் சித்தத்திலே முதல்ல என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 2வது பாயிண்ட், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு குடும்பம் எப்போ பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒரு குடும்பம் பரிசுத்தமா ஆகணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் எது நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எந்த வழியில போறோம், எது கரெக்ட் எது தப்பு எல்லாமே தெரிய வரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அப்படின்னா அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் அவங்க பரிசுத்தமா வாழ முடியும். அப்போ ஒரு குடும்பம் பிதாவின் சித்தம் செய்யணும் அப்படின்னா அவங்க இதயத்துல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, எல்லாரும் விடுதலையாக்கப்படணும். அது பிதாவின் சித்தம். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் அடிமையில இருக்கிறாங்க. அடிமையில இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக, உலக ரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டியாக, தாவீதின் குமாரனாக வெளிப்பட்டார். அப்ப நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடும் போதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. 2வது சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். 3வது பரிசுத்தமா வாழணும். நம்ம பரிசுத்தமா வாழ்றதுதான் தேவ சித்தமா. ஒருவேளை அண்ணே என்னோட வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் இருக்குன்னே, நாங்க நிறைய கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம், இன்னைக்கு வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போமே. இந்த இரவு நேரத்திலே நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுத்தாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு ஒரு விசேஷ ஆவியை கட்டளையிடுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் தேவையில்லாத நாடகம் பார்க்க மாட்டேன், தேவையில்லாத படம் பார்க்க மாட்டேன், தேவையில்லாம செல்போன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஆகிய வசனங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் என்ன இருக்கு? எப்படியாவது தீமை செய்யணும், எப்படியாவது தீமை செய்யணும். தீமை செய்யறவங்க வாசப்படியில, அவங்க வீட்டு வாசப்படியில தீமை தான் இருக்கும். தீமை செய்யறவனுக்கோ தீமை மாத்திரமே வரும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள தீமை வருது அப்படின்னா என்ன காரணம்? அவங்க சிந்தனையில ஃபுல்லா, அவங்க யோசனை ஃபுல்லா தீமையை மட்டும்தான் யோசிச்சுட்டு அர்த்தம். அப்போ இரவு நேரத்துல ஒரு குடும்பம் நன்மை செய்ய யோசிக்கணும். நன்மை செய்யறவங்க தேவனால் உண்டாயிருக்கிறாங்க. நன்மை செஞ்சால் தேவன் கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்யறவளா சுற்றி திரிந்தார். தேவன் கூட இருந்தபடினால் அப்படின்னு சொல்லி போட்டு, நன்மை செய்யும் போது தேவன் கூட இருப்பார், தீமை செய்யும் போது பிசாசு தான் அங்க கூட இருக்கும். முதல்ல அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப பரலோகத்துக்கு போறக்கூடிய பிள்ளைகள்
தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள், வேதக்காரங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம்? ஏன்னா தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ. ஒரு மனுஷன் தீமையை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தவறிடுவான்ப்பா. ஏன்னா சிந்தனை தீமை வந்துட்டுனா போதும், அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வளர முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, ஃபெயிலியர் மாடல் ஆயிடுவாங்க. ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படின்னா 24 hours, 24x7, 24x7, 24 மணி நேரம் ஆன் டியூட்டி தான் நமக்கு. அது என்ன ஆன் டியூட்டி அப்படின்னா எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒருவேளை தீமை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னா அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்புறம் என் வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டுல எனக்கு சமாதானம் சொல்லி புலம்பி அழக்கூடாது. ஒரு குடும்பம் நன்மை செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் முதல்ல நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் ஒரு கஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எது நன்மை எது தீமை, நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், பல வருஷம் பல மாதங்கள் நைட் நேரத்தில் உட்காந்து கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். எப்படி வாழணும், இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசி இப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். சில நாள் காலைல 3 மணி 4 மணி ஆயிரும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்ம கூட பேசுறாரு, பரிசுத்த ஆவியை நம்ம கூட பேசுறாரு. அந்த அனுபவத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் 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 சந்தோஷமா இருங்கள். ஆனா எங்கனே சந்தோஷமா இருக்க முடியுது? வீட்டுல நிம்மதி இல்லையே, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தேவனோட சமூகத்துல போய் வச்சிருங்க. ஒருவேளை கடன் இருக்கா, எதுவா இருந்தாலும் தேவனோட சமூகத்துல போய் வச்சிருங்க. தேவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன பிரச்சனைல இருக்கோம், தேவனுக்கு தெரியும். அதையெல்லாம் தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பா தேவன் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கு. இடைவிடாமல் அப்படின்னா என் இருதயம் எப்பொழுதும் தேவனோடு தொடர்புல இருக்கும். என் இருதயம் எப்பொழுதும் தேவனோடு தொடர்புல இருந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா பூரண ஆசீர்வாதம். அந்த பூரண ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருதயம் எப்பொழுதும் தேவனோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே பிதாவின் சித்தம் எங்களுக்கு தெரிந்தால் நலமாயிருக்குமே என்று யாரெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு இன்னைக்குள்ள தேவனோட வார்த்தை உங்களுக்கு. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப 5வது பாயிண்ட் என்னன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். நீங்க சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. எப்பொழுதும் நீங்க நன்மை செய்ய முடியும். ஏன்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் நன்மை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதாக சுட்டி திரிந்தார். காரணம் என்ன? எப்பொழுதும் தேவனோடு தொடர்பு இருந்தார். ஒரு மனுஷன் எப்பொழுதும் தேவனோடு தொடர்புல இருக்கும்போது நன்மை செய்ய முடியும். இந்த கடைசி காலத்துல எப்பொழுதும் செல்போனோட தொடர்புல இருக்கிறாங்க. எப்பொழுதும் செல்போனோட தொடர்புல இருக்காங்க. காலையில இருந்து ராத்திரி வரையும் எப்பொழுதும் கையில செல்போன் தான் இருக்கும். ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புல இருந்தால்தான் நன்மை செய்ய முடியும்.
ஒரு மனுஷன் நன்மை செய்யணும் அப்படின்னா தேவனோடு தொடர்புல இருக்கணும். தேவனோடு தொடர்புல இருந்தா நன்மை செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு மனுஷன் எதோட தொடர்புல இருக்கான்? உலகத்தோட தொடர்புல இருக்கான். செல்போன் எடுத்து இன்டர்நெட்டுக்குள்ள போய் பார்ப்பாங்க. அமெரிக்காவில் என்ன நடக்கு, லண்டன்ல என்ன நடக்கு, அப்ப அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, தேவனோடு தொடர்புல இருக்கும்போது, தேவனோடு தொடர்புல இருக்கும்போது அவங்க நன்மை செய்ய முடியும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் எப்பப்பா நன்மை செஞ்சான் அப்படின்னா அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஏன்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற மகன், தேவனோடு தொடர்புல இருக்கிற மகன், அவங்க வாழ்க்கையில தான் நன்மை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஒரு குடும்பம் எல்லாவற்றிற்கும், உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கு எல்லாமே A to Z. எப்படி யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் முடிச்சிட்டார். நம்ம வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா வார்த்தை வேண்டாம். எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் ஒரே கண்ணீர், இல்லைன்னா மூக்கிலும் தண்ணியா வடியும், அழுது புரண்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிஞ்சிச்சு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதயத்தில் உள்ள எல்லா கவலை, பாரம், வருத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வச்சிடணும்? ஜெபத்துல வச்சிடணும். ஜெபத்துல வச்சுட்டு எப்பொழுதும் தேவனை துதிக்கிற பிள்ளைலாம் மாறி, அப்படி துதிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ஆசிரியப்படும், நம்முடைய சந்ததி ஆசிரியப்படும், நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும். இன்னைக்கு 7 பாயிண்ட், பிதாவின் சித்தத்துல 7 பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல 2வது பாயிண்ட் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், அது 2வது பாயிண்ட். 3வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா நான் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சு, அப்பா என்னோட வாழ்க்கையில் இப்படி குறை இருக்குப்பா, இதை நீ மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது மறுபடியும் இயேசு ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள், எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப நன்மை செய்யற பிள்ளைகளை நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு தேவ சித்தத்துக்குள்ளே சத்தியத்தை அறிந்து நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அதனால 7 பாயிண்ட் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 18 ஆகிய வசனங்கள். இந்த 7 பாயிண்ட், மொத்தம் 7 பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எப்படி தெரியுமா? அப்பா, பிதாவின் சித்தம் செய்ய எனக்கு ஒரு கிருபை தாங்க, பிதாவின் சித்தம் செய்ய எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. அப்படி கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலேயே உங்களுடைய பாதவடியில் வருகிறோம். நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதவடியில் வருகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எங்க கூட நீங்க பேசி இருக்கிறீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே கேட்ட சத்தியத்தின்படி பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை மன்னிங்க, மன்னித்து எங்களை உங்களோட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, சரீரத்தில் பலவீனம் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் தொடுங்க.
உங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எந்த இடத்துல அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல இருக்கும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை முத்திரை போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கருத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. சுகமானிகள் என்று எழுதப்பட்டு யாரெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்மணிக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனையோ தேவையில்லை எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ள இருப்பாங்க. கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறாங்க. பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் டெலிவரி போறாங்களோ கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. வாலிப வயசுல சிறு நினை என்று வேதம் சொல்லிடுது. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ தேவையில்லாம எந்த ஒரு செல்போன் காரியத்தில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கத்தர் வேலையடைங்க. எந்தெந்த குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, துதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே கடனிலே கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. எந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரத்துல இருக்காங்களோ எல்லா உபத்திரத்துல கத்தர் மாட்டித்தாங்க. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற ராஜா. நிறைய குடும்பத்துல நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கறாங்க, நைட் வேலை பார்க்கறாங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும். கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே அப்ப வேலை இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. வேற வேற நாட்டுல இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போறக்கா ட்ரை பண்றாங்க. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுறாஜா. அப்பா இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பம் பழி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுற ராஜா. அப்பா இரவு நேரத்தில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்தித்த கிருபைக்கா நன்றி. பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா எப்பொழுது இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க ரத்த கொட்டைகளை வேலடைங்க ராஜா. சில குடும்பத்துல வீடு கட்டி ஆசைப்படுறாங்க. கத்தர் வாசல் திறந்தாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா திருமணம் முடியாம இருக்கு. ஏற்ற துணை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. மீதியானவர்களை நீங்க பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.